இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது அம்மாக்கு, அம்மாவோட சாப்பாடு கூட வேண்டாமா? அம்மானா எது செய்யறதுக்காகவும் நீ யோசிக்க மாட்டியா அஞ்சு? அம்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? உங்க அம்மா அதிர்ஷ்டசாலியா இல்ல துரதிர்ஷ்டசாலியான்னு எனக்கு தெரியல அஞ்சு. அஞ்சு, நாளைக்கு உனக்கு ஹெல்த் சரியாச்சுன்னா எக்ஸாம் எழுதலாம். இல்லனா வேற ஒரு டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒத்துக்கலனா வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? லேடிஸ புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆஹா, இப்ப அவ்வளவு பெரிய கஷ்டம் உங்களுக்கு என்ன வந்துச்சு புருஷா? அது சேலை மேல சின்ன கரை இருந்தா கூட ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் புடவை முந்தானையே கொடுப்பீங்க. எங்க உலகம் புருஷன் குழந்தைங்களை சுத்தி தான் இருக்கும். முந்தானெல்லாம் ஒரு மேட்டராங்க. அதான் புருஷனுக்காகவோ குழந்தைங்களுக்காகவோ முந்தானை கொடுக்க யோசிக்கவே மாட்டோம். பொம்பளைங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. கொஞ்சம் மனசளவுல யோசிச்சு பார்த்தா ஈஸியா புரிஞ்சிடுவோம். என்னாச்சு சார்? அது ஏன் துப்பட்டா? துப்பட்டா இருக்கிறது மேல போட்டுக்கிறதுக்கு, இப்படி எங்க வேணாலும் தூக்கி போடுறதுக்கு இல்ல. ஏய், கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிள் இல்லாம இருந்தா எப்படி? நீ என்ன இன்னும் சின்ன குழந்தையா? எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணுமா உனக்கு? துப்பட்டாவை பக்கத்துல வச்சுக்கிறது இவ்ளோ பெரிய தப்புன்னு எனக்கு இத்தனை நாளா தெரியல சார். இனிமே நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஆனா இது இவ்ளோ பெரிய தப்பா என்ன? மிஸ் அம்மா, என் புருஷனை பத்தி உனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மேடம் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்த அந்த லாரி டீடைல் பார்க்க சொல்லியிருந்தாரு. ஆமா, கிடைச்சதா? தெரிஞ்சிருச்சு மேடம். அந்த ஆளை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அவனோட டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. அவன் இப்ப கூட சென்னையில தான் இருக்கிறாங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க மேடம், அந்த ஆள் போட்டோ கூட கிடைச்சிருச்சு. இந்த விஷயத்தை தான் சார் கிட்ட சொல்லணும்னு ஃபோன் பண்ணேன்.
மனோகரி உனக்கு தான் ஃபோன் நம்பர் நானே எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ம். ஹலோ சார், அந்த டிரைவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ அந்த ஆள் சென்னையில் தான் சார் இருக்கான். அவனோட ஃபோட்டோவை சென்னைக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிடறேன் சார். அந்த போட்டோவை எனக்கும் அனுப்பி வைங்க ஆபீசர். கொடைக்கானல் ஆக்சிடென்ட். அப்படியா? மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டிய கொலை பண்ண சொன்னீங்களே, அவங்களா? சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? உங்களை நான் சென்னைக்கு வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியும் கூட எதுக்காகடா இங்க வந்து தொலைஞ்சீங்க? இப்ப நீங்க சென்னை விட்டு இமீடியட்டா போகலன்னா எல்லாரும் மாட்டுவீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம் நாங்க சென்னைக்கு வந்தது? எனக்கு மட்டும் இல்லடா, கொடைக்கானல் போலீஸ்க்கு சென்னை போலீஸ்க்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அமர் கூட உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கான். அமர் கையில நீ மட்டும் மாட்டினா என்ன என்ன கொன்னுடுவான்டா. இமிடியட்டா சிட்டியை விட்டு எங்கேயாவது நீ தூரமா போயிட. இங்க எல்லாம் அமைதியாகிற வரைக்கும் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே மேடம், ஆனா என்னோட லாரி லோடு. டேய் பாரு, உனக்கு பணம் வேணும்னா அதை நான் தரேன். முதல்ல இங்க இருந்து போய் தொலை. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். டேய் ஜாக்கிரதடா, போலீஸ் கண்ணுல மட்டும் மாட்டிடாத. சரிங்க மேடம். என்ன பொலிவு, என்ன அழகு. சினிமாவுல ட்ரை பண்ணியிருந்தா ஸ்டாரோ ஆயிருப்பேன். ஏய், கண்ண பொடரியில வச்ச வேலை பாக்குற. நான் இப்ப என்ன பண்ணேன்? நான் என்ன செய்து விட்டேன்? என்ன பாசடா பேசுற நீ? திருநெல்வேலி ஸ்லாங் தெரியும், கோயம்புத்தூர் ஸ்லாங் தெரியும், மதுரை பாச தெரியும், மெட்ராஸ் பாசம் கூட தெரியும். ஆனா நீ பேசுறது என்னடா அப்படி பேசுற? ஆமா, நீ எந்த ஊருக்காரன்? யமபுரி.